சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எப்பவுமே ஊர்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா திமுக கூடாரம் அழுவாது. இவங்களுக்கு பிரச்சனைனா தான் ஊரே சேர்ந்து அழணும்னு கூப்பாடு போடுவாங்க. நாங்களா வேண்டி வேண்டி கேட்டோம் பசுமாட்டுக்கு மரம் வேணும்னு, நாங்களா கேட்டோம் வேணும் 8 வழி சாலை வேணும் எங்களுக்குன்னு, பரந்தூர் விமான நிலையம் நாங்களா கேட்டோம், உங்களுக்கு அதானி துறைமுகம் விரிவாக்க நாங்களா கேட்டிருந்தோம். வேற எதில் வினோத்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறீங்க சொல்லுங்க. மக்களை என்னைக்காவது நீ மதிச்சிருக்கிறீங்களா? அவன் கட்சி மினிஸ்டர்ல என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு இலக்கரம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு திமிர்த்தனம். இப்படி உங்களை பதிலுக்கு பேசினா உங்களுடைய கஜானாவில இருந்து, மன்னர் கஜானாவில இருந்து எடுத்து பணத்தை வேலை செய்யலாம். உங்களுக்கு எனக்கும் வரி ஏறிக்கிட்டே இருக்கு வருஷம் புரியுதுல. என்னுடைய வரி பணத்துல நீ ஆட்சி நடத்திட்டு இருக்க. நீ வாங்குற கடனும் வெளிநாட்டு கடனுக்கும் நாங்க சேர்ந்துதான் பொறுப்பேற்கிறோம். ஏன்னா விட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ற மாதிரி இலக்காரமா பேசுறது, திமிர்த்தனமா பேசுறது. பொன்முடி பேசினாரு சைவம் வைணவம் பற்றி ஒரு சர்ச்சையான என்ன நடவடிக்கை கட்சியில இருந்து எடுத்துட்டோம். மந்திரி பதவி அரசியல் சாசன கனிமொழி சொல்றாங்க ஒரு தப்புக்கு எப்படி 2 நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்றாங்க. பேச்சு வாக்குல சீமான் சொன்னாரு, என்னமோ நேத்து சமைஞ்சதை இன்னைக்கு ஏதோ தூக்கும் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன. இப்படிப்பட்ட அசிங்கம் பேசக்கூடியவர்கள்கிட்ட பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்னு நீ கொதிச்சீங்கல்ல கனிமொழி. இல்ல மாதர் சங்கம்லாம் மாதர் சங்கம் அப்படி நடையா நடந்து கமிஷனர்கிட்ட மனு கொடுத்தீங்கல்ல, அதை விட 100 மடங்கு கேவலமாக மதத்தையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் பொன்முடி. 12-13 பேர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்காங்க. அதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றிருக்கணும். ஒரு அனிதாவை தூக்கின்னு ஓட்டு கேட்ட நீங்க இப்ப எத்தனை அனிதாவை தூக்கிட்டு ஓட்டு கேட்டீங்க? அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வழக்கம் போல சங்கி கூட்டணி, அடிமை கூட்டணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த 2021 இருந்து 22, 23 வரைக்குமே நீங்களும் மோடி அப்படியே வாக்கு என்ன வாக்கு அது ரேம்ப் வாக்லாம் நடத்துனீங்களே. இப்பதான் ஒரு வருஷமா எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்க. இந்த 2021 இருந்து 23 வரைக்கும் அடிமையா இருந்தீங்களா மோடிக்கு? கனிமொழி சொல்றாங்க இந்த கூட்டணி அமைச்சது அப்படிங்கிறது அதிமுக தமிழகத்துக்கு செய்த துரோகம். உங்க குடும்பம் வாழணும், உங்க குடும்பத்தினுடைய அடிச்ச பணத்து மேல வெள்ளங்க வந்துடக்கூடாது, கைது நடந்துடக்கூடாது, அதனால இனத்துக்கு துரோகம் பண்றாங்கன்னு கொந்தளிப்பீங்களா? திராவிடத்தை இங்க வீழ்த்தணும்னா அது திருமாவளவனின் மீறி தான் இங்க நடக்கும். ஆமாப்பா, திராவிடம் அவருக்கு தூக்கி கொடுத்துருக்குது இல்ல. அவருடைய ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு வச்சுட்டு வாசலுக்கு வெளியில உட்கார வச்சுக்கிட்டு ஜெயிக்க வச்சதே திருமாவளவன் ஓட்டு தான். அந்த திருமாவளவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்குதா? செய்திருக்குதா? அவர் பெரும்பாலும் தனித்துதான் போட்டிடுவார். ஆனாலும் திமுகவுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறார். ஒரு மாசத்துக்கு பிறகு சீமான் எடுக்கப்போற 2 நடவடிக்கை மட்டும்தான் முதல்ல ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்து திமுகவுக்கு கொடுக்கும். சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பயிலோட இவரும் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு. அதனாலேயே திமுகவுடைய ஆட்சி உறுதி. 26ல நிச்சயமாக திமுக தான் ஜெயிக்கும். எதை வச்சு உங்களுக்கு பழைய நிலையில திமுக வந்துடும் சொல்றாங்கல்ல, நீங்க வேணா உங்க இதுல யாருன்னா ஏற்பாடு பண்ணுங்க. நானே பேசுறேன், ஒரு சேலஞ்ச். திமுக தான் வெற்றின்னு உறுதியாகிவிட்டதுன்னு எப்படி எந்த வகையில் சொன்ன ஒரு விவாதத்தை நான் வைக்கிறேன். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீண்ட ஒரு அரசியல் பரபரப்பு, கூட்டணி, இந்த விஷயங்களுக்கு எல்லாம் போறதுக்கு முன்பாக, அது சம்பந்தமா பேசுறதுக்கு முன்பாக கே.என். நேரு விவகாரம் பேசிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கே.என். நேரு அவர்கள் நோக்கி அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனை அப்படிங்கிறது, அதற்கு பிறகு அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த செய்தி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். இதுல அவர்கள் வெளியிட்ட செய்தி, அப்புறம் அவருடைய ரவிச்சந்திரன் அவருடைய தம்பியை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணது, இதெல்லாம் ஒரு பக்கம். இது சம்பந்தமான உங்களுடைய பதிவுல ரொம்ப யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருந்தீங்க. பிளஸ் அது இதுவரை வெளிவராத ஒரு ஆங்கிளா இருந்துச்சு. இந்த குறிப்பா செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, இது யூகம் சந்தேகம் சொல்லப்படுகிறது அப்படின்லாம் நான் எதுவுமே எடுக்கல. உறுதியான ஒரு தகவல். கே.என். நேரு வீட்டில் ஒரு 10க்கு மேற்பட்ட இடத்துல அந்த ரெய்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு டாக்குமெண்ட், இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே நடக்குது. சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்றது இதுக்குள்ளே இருக்குது என்ற விவரங்கள்லாம் முழுக்க செந்தில் பாலாஜி தான் டெல்லியில் ஒரு டைம் டெல்லிக்கு போயிருந்தார். அப்போ பேச்சுவாக்கில் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில், ஏன்னா இவரை போட்டு கொடுத்தது அப்படின்னு நீங்கள் ஒன்று எல்லாருமே மறந்துட்டீங்க. நம்ம மக்களுக்கு மறதி தான் அரசியலே, அரசியலுக்கு பலமே மறதி தான்.
நம்ம எதுவுமே மறந்துட்டு போகிறதால தான் அரசியல்வாதி மேலே அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் வெளியிட்ட பல விடயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பின்னணியில் வந்துட்டு நேரு அவங்க தம்பி ரவிச்சந்திரன் அப்படின்றது பரவலாகவே பேசப்பட்டது. 2 பேரும் வந்துட்டு அவங்க தரப்புலேருந்தே அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுடைய நெல் மில்லில் 2 ரவிச்சந்திரனும் சவுக்கு சங்கரும் சந்திச்சுட்டு சவுக்கு சங்கருக்கு சில உபகாரம்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நிறைய தகவல்கள் சில அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது செந்தில் பாலாஜிக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் போடுறது, செந்தில் பாலாஜி போட்டு தள்ளணுன்ற மாதிரியான ஒரு போட்டி அரசியல் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முந்தின காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருசக்தியார் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும்போதே சொல்லுவார், நேரு ஸ்டாலினுக்கு எதிராக அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு பண்ணியிருப்போம். நேருக்கு நேராக ஒரு முறை வந்து மாப்பிள்ளையும் பார்த்துட்டு போங்கன்னு, நான் மாப்பிள்ளையை பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அது வேறு எங்கன்னா பேசுங்க, நமக்குள்ளே வேணாம் அப்படின்ற மாதிரி அன்பாக சொல்லிட்டு போன மாதிரி ஒரு தகவல். அவருக்கு சர்க்கிளில் வந்து ஒரு 40-50 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வச்சுட்டு இருக்கிறதா பேசப்படுற ஒரு லாபி போயிட்டு இருக்குது. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இப்போ சீனியர்கள் யாருமே இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நேரு மேலே வந்து குறிப்பாக வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது, செந்தில் பாலாஜி நெருக்கமாக இருக்கிறது. அவர் உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சீனியர்கள் துரைமுருகன் உள்பட வெளியே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, உள்ளே இருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி பேசிட்டு இருக்கிறாங்க பர்சனலாக காத்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு எரிச்சல் எல்லாருக்குமே இருக்குமே இல்லையா. கலைஞர்கிட்ட உள்ள நேரடியாக போய் பேசிக்கிட்டு இருந்தவர் துரைமுருகன், பொன்முடியே சொல்ல வேண்டாம், அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, நேரும் அந்த மாதிரி தான். இப்போ இவங்கெல்லாம் காத்துட்டு இருக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு எதனா ஒரு விஷயம்னா மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணு, இல்லை உதயநிதியை ஃபாலோ பண்ணுன்றதுலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்புடையதில்லை. இந்த ஏற்பாட்டில் இந்த செந்தில் பாலாஜிக்கு குறி வைக்கிறாங்க ஒரு டீம். அது வந்து ஒரு பரபரப்பாக போனது, கைதானார், உள்ளே போனார், வந்தார், டெல்லிக்கு போனார்ல, டெல்லியில் அங்கே வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறார். அப்போ என்ன அசைன்மெண்ட்டு அப்படின்னாக்கா, அந்த நேருவை பற்றின எல்லா டாக்குமெண்ட்டும் ஒர்க் பண்ணி எடுத்து தரது, என்னென்ன ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ வச்சுக்கிறேன், நீ எவ்வளோ வச்சுக்கிறோம், நம்ம 2 பேருக்கு தானே தெரியும். ஒரு நிறுவனத்தில் ஒன்றா இருக்கிறப்ப ஒன்றாவது வாரம் 2 பேருமே வந்து வெறுங்கையை வீசிக்கிட்டு உள்ளே வரோம். வெளியில் வந்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவ்வளோ வாகனம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு 2 பேருக்குள்ளே தானே தெரியும் போட்டியில். இந்த எண்ணத்தின் அடிப்படையில் நேருவுக்கு பற்றியான எல்லா விடயமும் கொடுத்தது செந்தில் பாலாஜி தரப்பு தான். அதனால தான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து அதை கிளியராக பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பல விஷயங்கள் இப்போ வந்தது அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போட்டி இதோட முடியாது, அதான் இப்போ வந்து இருக்குது. அடுத்தது ரவிச்சந்திரனுக்கு முறைப்படி சம்மன் வரும். சம்மன் வந்துட்டு அங்கே வந்து அசோக் வந்து திடீர்னு இங்கே நேரு வீட்டில் ரெய்டு நடந்து முடிஞ்ச உடனே குற்றப்பத்திரிக்கை வாங்குறதுக்கு அசோக் நேரடியாக நீதிமன்றத்துக்கு வராரு சார். உடனே பெயில் கிடைக்குது. புரியுதல்ல உங்களுக்கு? வலுவாக வந்து அப்போவே இடி முன்கூட்டியே எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு கைது பண்ணி வச்சிருக்கலாம்ல. கேட்டபோது அங்கே இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் கேட்டபோது டெல்லியிலேருந்து வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் இல்லை, லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே வர்றதுக்கு இப்போ பிளான் இருந்தது அப்படின்லாம் உருண்டுக்கிட்டே வந்திருந்தா கூட வந்து சேர்ந்துருக்கலாம் அந்த 1.5 வருஷத்தில். புரியுது உங்களுக்கு? அப்போ சேஃப்டியாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு இடி தெரியுது, தெரிஞ்சு தான் அனுமதிக்குது. இங்கே ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னா அதுக்கு பரிகாரமாக அவருக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு இல்லைப்ப. புரியுதா? இதெல்லாம் கூட்டி இது யாருமே பேசலை ஊடகங்கள். மெயினாக இதை தான் விவாதிச்சிருக்கணும். ஆனால் அன்றைக்கி இந்த விவாதத்தை விட்டு வேறு ஏதோ ஒரு விவாதத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் ப்ராப்பர்ட்டி இதில் அந்நிய செலவுன்னு ஒரு பேங்க்லேருந்து 25 கோடி வந்துட்டு சீட்டிங், அதாவது மோசடி செய்ததாக புகார் அந்த அடிப்படையில் தான் வருது. ஆனால் இப்போ வெளிநாட்டுக்கான முதலீடுகள் எல்லாம் சிங்கப்பூர் வழியாக அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. திரும்பவும் காலையில் கூட்டு விசாரிச்சுட்டு காலையில் கூட்டின்னு வந்தாங்கல்ல தம்பியை, அண்டர் கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, சில அந்த வீட்டுக்குள்ளே சில இடங்களில் டாக்குமெண்ட்டு விஷயங்கள் விசாரிக்க தான் திரும்ப கூட்டின்னு வந்ததாக சொல்ல வராங்க. இவ்வளவும் எவ்வளோ துல்லியமாக அப்போ கூட இருந்த ஒருத்தர் தானே சொல்லியிருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை வெளியிட்ட. விரைவில் 2-3 கைதுகள் வந்து நடக்கும். இது வந்து இவரோட முடியாது, மேலிடம்னு ஒன்று இருக்குது இல்லை, மேலிடத்துக்கு ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்கும். இப்போ உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய சலசலப்பு. சீனியர்கள் யாரும் வந்து உதயநிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல் இல்லைன்ற ஒரு பெரிய மனக்குறை இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இடி மூலமாக வந்து ஏதாவது ஒன்று ஆகிட்டு உள்ளே போனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரூட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க என்னன்றாங்க, நான் போகிறப்ப நான் மட்டும் போக மாட்டேன், கிணத்துல கல்லை கட்டிட்டு குதிக்கிறப்ப கிராமத்தில் சொல்லுவாங்க, பக்கத்தில் இவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு விழுந்துட்டானா. இப்போ அந்த மாதிரியான நிலைமை இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்குது. இவங்க ஒரு வழியாக இவங்க வந்து ஈடிக்கு உள்ளே போக, உள்ள சிறைக்குள்ளே போக நமக்கு கொஞ்சம் ரூட் கிளியர் ஆகுன்னு இவங்க நினைக்க, போகிறப்ப போகிறேன் நான் இதையும் போட்டு கொடுத்துட்டு போகிறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மாப்பிள்ளையை நோக்கி அடுத்த கட்ட குறி டெல்லியில் இருக்கிறது. இது பழிவாங்கு நடவடிக்கைலாம் கிடையவே கிடையாது. முழுக்க 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 கிடைச்ச ஆதாரங்களின் அடிப்படையில் சுதந்திரமாக போகிறது, சுதந்திரமாக வர்றதுன்னு
நீ அப்போவே உஷாராகணும். உங்களை வந்து முதல்ல வந்து ஒரு குற்றம் நீ செய்யணும், உன்னை எப்போ பிடிக்கணும்னா ஃப்ரீயாக சுதந்திரமாக உன்னை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த சிறை கைதிகள் கூட பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசும்போது சாதாரணமாக வந்து நீ வந்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் பெட்டிஷன் எழுதி விசாரணை வைக்கணும், இது வந்து சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, இதுக்கு ஒரு விசாரணை போகணும்னு உயர் அதிகாரிகளுக்கு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில முற்போக்குவாதிகள்லாம் உள்ளே இருப்பாங்க. அவங்க எப்படி வந்து இவங்க பார்த்துட்டு இருப்பாங்கனாக்கா சலுகையை கொடுத்துருது. அவங்க சாம்பார் இஷ்டத்துக்கு செய்து சாப்பிட்டுக்கலாம், சட்டவிரோதமாக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அவங்க அனுமதிச்சுட்டு கடைசியாக குடிமையை பிடிப்பாங்க. அப்போ மாட்டிட்ட உடனே அப்புறம் வழக்கம் போல் பழைய எதிர்ப்பு அவர்கிட்ட இருக்காது. இவர் இப்போ இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பயணங்கள், இது எப்படி இந்த டெல்லி மௌனமாக இருக்குது, சுமூகமாக கை கோர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி உல்லாசமாக இதெல்லாம் ஜாலியாக இருக்கிறவங்க எப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. இப்போ எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குது. அடுத்த குறி மாப்பிள்ளைக்காகத்தான் இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நாங்கள் வந்துட்டு இந்த இது டெல்லியிலேருந்து நாங்கள் பணத்தை கேட்டோம் கொடுக்கல, அப்புறம் வந்து இந்த மும்மொழி கொள்கையில் இருமொழி கொள்கைன்னு சொல்கிறோம், அப்புறம் நீட்டை வந்து ரத்து பண்ணுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இந்த குரல் இப்போ நெருங்குது பார்த்தீங்களா? அதுக்காக தான் பழி வாங்குறாங்க எங்களை. அதை தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும். வழக்கம் போல் திருடிட்டு அவனை பிடிக்க போனவொடனே நான் வந்து அவன் ஒரு நல்ல காரியம் செஞ்சதுக்கு உடனே இதை நான் கேட்டேன்னா அது நல்ல காரியம் கூட தெரியாது, நான் இதை செய்கிறதுக்காக இருந்த மக்கள்கிட்ட உடனே என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ சொத்து எப்படி வந்தது, வெளிநாட்டில் இவ்வளோ முதலீடு எப்படி வந்தது, இதெல்லாம் கேட்கவே கூடாதா? கேட்கவே கூடாதா? அதுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிற வசனத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீட்டு இப்போவா பேசிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கள், இப்போவா பேசிட்டு இருக்கிறீங்க? 2021 தேர்தலுக்கு முன்னிருந்தே பேச தொடங்கி ஊராக சொல்லி ஓட்டு கேட்டு உட்காந்து அப்புறம் அந்த ரகசியத்தை நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்ல மாட்டோன்னு சொல்லி அப்புறம் வந்து உட்காந்துட்டோன்னா அந்த ரகசியம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. வாங்க கூட உங்கள் கட்சியில் சீனியராக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இவர் இருக்கக்கூடிய ராசா, எனக்கு தெரிந்த எல்லா வகையிலும் நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், எல்லா சட்ட நுணுக்கங்களையும். நீட்டுக்கு எதிராக ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது பேசியிருக்கிறாரா இல்லையா? எந்த முட்டா பையன் சொன்னா நீட்டை நீக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா? நடந்திருக்குதா இல்லையா? இப்போ அது உண்மையா? உன் கட்சியில் இருக்கக்கூடிய ராசா பேசுறது உண்மையா? இப்போ நீங்கள் வந்து திரும்ப அனைத்து கட்சி கூட்டுறீங்களே எதுக்கு? செந்தில் வடிவேல் ஒரு படத்தில், செந்தில் கவுண்டமணின்னு நினைக்கிற படத்தில், இந்த மலையை தூக்கி எல்லாம் என் மேலே வைங்க, நான் வச்சுக்கிறேன் தலையில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு வளர்ப்பாங்க, எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த மலையை வந்து அவர் தூக்கி வாங்க தூக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாம் வந்துட்டு ஓகே எல்லாம் ரெடியாக நீங்கள் தூக்கி என் மேலே வைங்கன்னுவார். இப்போ நீ அந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து ஒண்டியாக தூக்க போகிறேன்னு தான் சொன்னேன். அதுக்காக தான் சாப்பாடு தீனிலாம் போட்டு ஓட்டுலாம் போட்டுன்னு நான் உட்கார வச்சேன். நல்லா கொழுத்துட்டு இருப்பாடு அந்த மலையை தூக்கணுமா இல்லையா? நீங்கள்லாம் சேர்ந்து வாங்க என் மேலே தூக்கி வைங்கன்னா என்ன அர்த்தம்? நீட்டை எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கினாங்களே. இல்லை அது சொன்னேன், கையெழுத்து வாங்கி எங்கே வச்சுருந்தீங்க? குடியரசு எங்கே ஒரு இதில் வந்து செதறி கடந்துச்சுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சமூக வலைத்தளங்களில் வந்துச்சு. இல்லை நீங்கள் அப்பா போனார் 2 முறை, மகனும் போனார் 2-3 முறை. எப்பயாவது ஒரு முறை ஐயா இவ்வளோ கையெழுத்து வாங்கி வந்து வச்சுருக்கிறோம், 80 லட்சம் பேர் 1 கோடிக்கு மேலே வாங்கி வந்து வச்சுருக்கிறோம், இந்தாங்க அப்படி எப்பயாவது ஒரு முறை காமிச்சிருக்கிறாங்களா? கொடுத்துருக்கீங்களா? எங்கே கொடுத்தீங்க? யார்கிட்ட ஒப்படைச்சிங்க? இன்னும் தேதி வரைக்கும் சட்ட ரீதியாக அது முடியாது. நீட்டு நல்லாவே தெரியும். பணம் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த டெல்லி தரப்பில் அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், அந்த பணம்லாம் வந்துட்டு இருக்குது, இந்த ஒரு அரசியலுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. 2000 கோடிக்கு மேலே அந்த மாதிரி வரல, எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல இப்படின்னு கதெல்லாம் கண்ணீர்லாம் விடுறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசு நிதியை என்னத்துக்காக நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிங்க? அப்போ அது எத்தனை 1000 கோடி, 1500 கோடி, 1000 கோடி எதுக்கு திருப்பி அனுப்பணும்? எத்தனை விடுதிகள் மோசமாக இருக்குது, எவ்வளவு கல்வி நிலையங்கள் மோசமாக இருக்குது, எவ்வளோ பேர் படிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. அது உங்கள் வீட்டு காசா? உதயநிதி கேட்பார்ல, டெல்லி கட்டார் உங்கள் ஒப்ப மூட்டு காசான்னு. இப்போ இவங்க கேட்பாங்களே இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உங்கள் ஒப்ப மூட்டு காசை ஏன் திருப்பி அனுப்பிச்சுன்னு? நீ எந்த அடிப்படையில் திருப்பி அனுப்பிச்ச அந்த காசை? நீ என்ன யோக்கியமான வேலையை செய்திருக்கிற? ஒரு இனத்துக்கு துரோகம் செஞ்சுருக்கிற. திருமாவளவன் கேட்க மாட்டார், அதுக்காக நீ இதெல்லாம் செய்வியா? அப்போ இது ஒரு துரோகம் இல்லை? இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நீ செய்துக்கிட்டு மத்திய அரசு கல்விக்கான நிதியை கொடுக்கவில்லை அப்படின்னு என்ன பாட்டு பாடுற நீங்கள்? இதெல்லாம் என்னென்னா மாட்ட போகிறீங்க, நீங்கள் சிக்க போகிறீங்க. முதல் சுருக்கே வந்துட்டு மாப்பிள்ளைன்றது தான் பேச வராங்க. டெல்லி தகவல் அதுதான். நீ என்ன பண்ணாலும் சரி அங்கே தான் வந்து சுற்றி நிற்கணும். இதுக்கு வந்து என்ன சொல்லி நம்மளை பார்த்துலாம். எப்பவுமே வந்துட்டு ஊரில் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா திமுக கூடாரம் அழுவாது. இவங்களுக்கு பிரச்சனைனா தான் ஊரே சேர்ந்து அழணும்னு கூப்பாடு போடுவாங்க. ஐயோ இங்கே நாங்கள் நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பித்தோம்னா நீ தான் வந்து மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் காலால் விடுற வேலையை கையால் செஞ்சுட்டு இருக்கிறது நீங்கள் தான்.
ஏதாவது ஒன்று எதிர்த்திருக்கிறீங்களா? சொன்னது யார்? ஏவா வேலு சொன்னார். பரந்தூர் விமான நிலையம் அமைத்தே தீர்வோம், அடிப்படை வேலையெல்லாம் முடிச்சுட்டுன்னு வேறு சொல்கிறீங்கல்ல. எதில் நீங்கள் எதிர்க்கிறீங்க? நீங்கள் நாங்களா வேண்டி வேண்டி கேட்டோம் பசுமாட்டுக்கு மடம் வேணும்னு? சொல்லுங்கள். நாங்களா கேட்டோம் வேணும் வேணும்னு 8 வழி சாலை வேணும் எங்களுக்குன்னு? பரந்தூர் விமான நிலையம் நாங்களா கேட்டோம்? உங்களுக்கு அதானி துறைமுகம் விரிவாக்க நாங்களா கேட்டிருந்தோம்? எல்லாம் அவன் திணிக்கிறான். நாங்கள் வந்து செய்துக்கிட்டே இருக்கிறோம். திமுக எதுலையாவது ஒன்று எதிர்த்துருக்குறோமா? எல்லா கட்சியும் இங்கே எதிர்க்குது. நாம் தமிழர் கட்சி போராடுது. நீ போய் கூட நிற்கணுமா இல்லையா? மக்களுக்காக இருக்கிறப்ப அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த வடக்கு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளெல்லாம் முழுகக்கூடிய வெள்ள காலத்தில் முழுகக்கூடிய அபாயம் எல்லாருக்குமே தெரியும். அதை நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற மாநில அரசு மக்களை இம்சை பண்ணிக்கிறீங்க அங்கே. அப்போ நீங்கள் மத்திய அரசினுடைய பாஜகனுடைய எல்லா திட்டத்துக்கும் இந்த துணை போயிட்டு தானே இருக்கிறீங்க. கல்விக் கொள்கையை எடுத்துட்டிங்கனாக்கா சும்மா ஒரு நிறம் மாற்றுறாங்க, பெயிண்ட் அடிக்கிற வேலையை பண்ணிட்டு திரும்ப அதே தான் கொண்டுட்டு வராங்க. சொன்னது நம்ப இல்லை. அந்த கல்விக்குழு தலைவராக நீங்கள் போட்ட கல்வியில் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற டாக்டர் ஜவஹர் நேசன் சொல்கிறாரு. வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாரு இல்லை. வேறு எதில் வினோத்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்க? சொல்லுங்கள். பூ சுத்துறீங்க மக்கள்கிட்ட. எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுறதுல தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. மறைமுகமாக கள்ள உறவு வச்சுட்டு இருக்கிறீங்க. பூ சுத்துற வேலையை பண்ணிவிட்டு திருட்டுத்தனத்தில் நீங்கள் எங்கே சிக்கிடுவீங்களன்றதுக்காக உடனே மக்களுக்காக நாங்கள் செய்ய வர எங்களை பழி வாங்குறீங்கன்னா இது என்ன அர்த்தம்? மக்களை என்னைக்காவது நீ மதிச்சிருக்கிறீங்களா? அவன் கட்சி மினிஸ்டர்லாம் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு இலக்கரம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு திமிர்த்தனம். இப்படி உங்களை பதிலுக்கு பேசினா அவங்க ஓட்டு போட்ட பிச்சையால் தான் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல அது வரணும். நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறது அவங்களுக்காக. உங்கள் மன்னர் பரம்பரை நினச்சிக்கிட்டு உங்களுடைய கஜானாவிலேருந்து மன்னர் கஜானாவிலேருந்து எடுத்து பணத்தை வேலை செய்யலை. உங்களுக்கு எனக்கும் வரி ஏறிக்கிட்டே இருக்குது வருஷம் புரியுதில்லை. என்னுடைய வரி பணத்தில் நீ ஆட்சி நடத்திட்டு இருக்கிற. நீ வாங்குற கடனும் வெளிநாட்டு கடனுக்கும் நாங்கள் சேர்ந்து தான் பொறுப்பேற்கிறோம். ஏன்னா வீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இலக்காரமாக பேசுறது, திமிர்த்தனமாக பேசுறது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இல்ல அதுக்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்களா? இப்போ பொன்முடி பேசினாரு சைவம் வைணவம் பற்றி ஒரு சர்ச்சையான என்ன நடவடிக்கை? கட்சியிலேருந்து எடுத்துட்டோம். மந்திரி பதவி அரசியல் சாசன சொல்றாங்க. ஒரு தப்புக்கு எப்படி 2 நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அது நான் ஒரு தப்பு. நீ மந்திரி பதவி எடுனா ஒரு தப்பு. அப்படிப்பட்ட மனிதனை மேலே நீ ஒன்றும் இல்லை. பேச்சு வாக்கில் சீமான் சொன்னார், என்னமோ நேற்று சமைஞ்சதை நீக்கு ஏதோ தூக்கும் போய் இது மாதிரி பண்ணிட்டு தான் சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். இப்படிப்பட்ட அசிங்கம் பேசக்கூடியவர்கள்கிட்ட பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்னு நீ கொதிச்சீங்கல்ல கனிமொழி. இல்லை மாதர் சங்கம்லாம் மாதர் சங்கம் வந்து அப்படி நடையா நடந்து வந்து கமிஷனர்கிட்ட மனு கொடுத்தீங்கல்ல, அதை விட 100 மடங்கு கேவலமாக மதத்தையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் பொன்முடி. சைவம் வைவனு வெளியில் நீங்கள் கேட்டாவே நமக்கு அசிங்கமாக இருக்குது. அதுதான் மனசுக்குள்ளே வருது. கேட்டாவே தப்பா. எதாச்சியா ஒருத்தன்ட்ட மாப்பிள்ளை நீ சைவமோ வைணவமானு கேட்டேன். கழட்டிக்கிட்டு அடிப்பண்டான் அர்த்தம் இல்லை. இல்லைடா நான் அந்த விஷயத்துக்கு வரடா, சத்தியமாக கேட்டேன். நீ சைவமா வைணவமா? எனக்கு குழப்பம். என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் நாமம் போடுறோன்னா பட்டை போடுறவன் நான் வந்து பட்டை போடுற ஆளுன்னு. இப்போ இது பேசினாவே கொச்சுத்தனமாக சிரிக்கிறான் எல்லாம். அவன் யதார்த்தத்துக்கு கேட்டால் கழட்டிக்கிட்டு அடிப்பான். இந்த கழட்டிக்கிட்டு அடிக்கிற இது மக்கள்கிட்ட எவ்வளோ கொந்தளிப்பு வரும் உங்களுக்கு. இதுனா ஒரு இதுக்கு 2 தண்டனை என்ன? ஒன்று தண்டனைன்னு இன்னொரு பாகுபாடு பிரித்து வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு மட்டும்? நீ பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சொல்கிற உறுதிமொழி? நீதிபதிக்கு ஒரு உறுதிமொழி இருக்கிறது, பிரசிடெண்ட்டுக்கு ஒன்று இருக்கிறது, ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு ஒரு இது மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பதவி ஏற்கிறப்ப மந்திரி பதவி ஏற்கிறப்ப ரகசிய காப்புன்னு ஒன்று எடுக்கிறீங்க. அதை தவிர்த்து இன்னொரு உறுதிமொழி எடுக்கிறீங்க. மத விருப்பு வெறுப்புக்கு அப்பால் மத மாற்றமே இந்த சாதி பேதம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இதுக்கு வெறுப்பு வர மாதிரி எந்த விதத்திலும் பேச மாட்டேன் சொல்லி உறுதிமொழி எடுத்ததுக்கு நேர் எதிராக பேசப்பட்டதுக்கு ஒரு வழக்கு உங்கள் மேலே போடணும். சட்டப்படியே உங்களை வந்துட்டு மந்திரி பதவியிலேருந்து தூக்கணும் முதலமைச்சர். நீ அப்போ நீ ஒரு வெறுப்பை மதத்தின் மேலே விதைச்சிட்ட, தனி நம்ம விரோதத்தை கொண்டு வந்துட்ட. ஒரு மந்திரி வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளை கொச்சப்படுத்துகிறார்கள். நீ அரசியல் சாசன சட்டப்படி எல்லோருக்கும் பொதுவான ஒரு மனிதர், அப்படி பேசி இருக்கக்கூடாது. அதுக்கே உன்னுடைய மந்திரி பதவி இருக்கக்கூடாது. அதான் சட்டம் சொல்லுது. அதே அப்படி ஒரு இதுக்கு 2 தண்டனையா? நீங்கள் மட்டும் ஒருத்தருக்கு பல தண்டனை கொடுத்துட்டு இருப்பீங்க திரும்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? ஏன் போராடல? அந்த மாதர் சங்கம்லாம் எங்கே போச்சு? முற்போக்கு சங்கம்லாம் எங்கே போச்சு? வாயை மூடிக்கிட்டு மௌனமாக இருக்கிறீங்களே, என்ன அது? ஒன்றும் இல்லை. ஒரு பெண் பத்திரிக்கையாளர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேட்குது, வேலுப்பிள்ளை மனோகரன் அந்த தம்பி பேர் ஏதோ ஒன்று சொல்லி கேட்குறாங்க. பிரபாகரனுடைய அவங்க அண்ணன் மகன் பேரை மனோகரன் கார்த்தி, வேலுப்பிள்ளை மனோகரன் கார்த்தி சொல்லி அவங்க பிக்காளி பையன். இதை அதுக்கு விளக்க வேற கொடுத்துச்சு. அது எங்களுடைய சேனலில் அப்படியான வார்த்தைகளை நாங்கள் பண்ண மாட்டோம், அதனால தான் பீப் போட்டேன். இப்போ இதுக்கு என்ன நீங்கள் போடுவீங்க பொன்முடி பேசுனதுக்கு? சொல்லுங்கள்.
இதை விவாதிச்சிருக்கணுமா இல்லையா, அதை பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்களாம் யார் அப்பன்னு ஒரு கேள்வி இருக்குதா? முற்போக்குக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த பெண்கள் அமைப்பு ஒன்று கூட இதை பற்றி பேசவே இல்லை, பார்த்தீங்களா? என்ன பொங்கல் சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்கிறீங்களா, இல்லை வேறு எதனா சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருக்கீங்களா? ஒரு யதார்த்த கோபம் வரணும் இல்லை. இன்னொருத்தர் பேசினா தான் நாங்கள் கொந்தளிப்போம், எங்கள் ஆள் பேசினா நாங்கள் வந்து மௌனமாக இருந்துகிட்டு இருப்போம். இன்னொருத்தர் பேசினா தான் அது அசிங்கமான வார்த்தை, எங்கள் ஆளுங்கெல்லாம் பேசினா அது தேவாரம் திருவாசகம்னு எடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் பண்ணுற இந்த அழிச்சாட்டியெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய வெளிப்பாடு வந்து உனக்கு எல்லாமே எதிராக வரப்போகுது. உடனே நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் வந்து மக்களுக்காக நாங்கள் வந்து நீட்டுக்கு குரலை கொடுத்தோம், நீட்டுக்கு நீ இவ்வளோ நாள் போட்ட வேஷம்னா இப்போ முடிய போகிற நேரத்தில் வந்து அனைத்து கட்சி போட்டோம். சட்ட போராட்டத்தை நடத்தி ஏன் 21லேருந்து நடத்தலை? இதுக்கு எதிராக நீ எப்போவே போட்ட அந்த சட்ட வழக்கை ஏன் நீங்கள் வித்துட்டா பண்ணீங்க? என்ன நாடகம் நடத்துறீங்க நீங்கள்? எப்படி உங்கள் அப்பா வந்துட்டு காவிரி பிரச்சனையில் அந்த ஒப்பந்தம் 1924 போட்ட ஒப்பந்தம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ரெனிவல் திரும்ப 1974 அதை ரெனிவல் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கு முன்கூட்டியே ஒரு ஐயா கருணாநிதி ஒரு கோர்ட் டெல்லியில் வந்து ஒரு கேஸ் போட்டார். அவங்க மருமகன்கிட்ட சொல்லி விவசாய சங்கம், அவர் விவசாயி, அவர் மூப்பனார், கோசிமணி, இவங்கெல்லாம் விவசாயி, இவங்களாம் சேர்ந்து ஒரு இதை போட்டு நிதியை வேற திரட்டுறாங்க லட்சக்கணக்கில். அந்த தேதி காலாவதி ஆகுது 1974. அந்த ஒப்பந்த தேதி காலாவதி ஆனோன்னு கருணாநிதி வித்துட்ரா வாங்கிக்கிறார். என்ன காரணம்னு மக்கள்கிட்ட சொல்லலை. முரசொலி மாறன் போட்டார்ல, அந்த வழக்கும் வித்துட்ரா வாங்கி நம்ம பக்கத்தில் கிரிப் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாதிரி தான் நீட்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ வந்து திரும்ப நீட்டுக்கு எல்லாம் வாங்க, அந்த கல்லை தூக்கி என் தலைமையில் வைங்கன்னு ஒன்றா கூடுறீங்க. நீங்கள் பண்ண திருட்டுத்தனத்துக்கு எல்லாரும் ஒன்றா சேர்றீங்க. நீங்கள் இது எப்படின்னு மக்களுக்கு தெரியாதா? எத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களை நீங்கள் திரும்ப இந்த மாணவர்களுக்கு நீங்கள் செய்வது நம்பிக்கை துரோகம். இத்தனை பேர் இது பிறகு 12-13 பேர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றிருக்கணும். ஒரு அனிதாவை தூக்கின்னு ஓட்டு கேட்ட நீங்கள் இப்போ எத்தனை அனிதாவை தூக்கிட்டு ஓட்டு கேட்பீங்க? மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு ஏமாறுவான், திரும்ப ஏமாந்துட்டு இருப்பான். ஆக உங்களுக்கு ஒரு இறுதி காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிறீங்க. நாங்கள் வந்து இதை எதிர்க்கிறோம், அதனால் எங்களை வந்து நீ எங்கே பாஜகவை எதிர்க்கிற முதல்ல சொல்ல. எதுலையாவது ஒன்று நாங்கள் எதிர்க்கிறோம். பசுமரம் நம்ம கேட்டோமா? கோமடம் தானே அது பேர். 12,000 கோயிலுக்கு கொடமுழுக்கு நாங்கள் யாரும் மனு போட்டு கேட்டோமா? சொல்லுங்கள். 7,000 ஏக்கர் கோயில் நிலத்தை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்னு யாரும் புரட்சியை பேசணுமா? இது மீட்ட நீங்கள் பஞ்சமி நிலத்தை 1 ஏக்கர் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் மீட்டு கொடுக்கலையா? அந்த யோக்கியதை மக்களுக்கு தெரிய வேணாமா? அதுக்கடுத்தது வந்து 8 வழிச்சாலை அமைச்சே தீர்வன் சொன்னது யார்? ஏவா வேலு தானே. பரந்தூரும் அமைச்சே தீர்வன் சொன்னது யாரா? அப்போ நீ ஏதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை எதிர்க்கிறன்னு ஒன்று சொல்லுங்க. நீங்கள் பணம் கொடுக்கல, இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீட்டு மத்திய அரசுகிட்ட இதே தான் திரும்ப சொல்கிறீங்க. மக்கள் உங்கள் நாடகத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் வந்து இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தான் இதில் படுது. இதில் இப்போ கூட்டணி சம்பந்தமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சார். குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அது சம்பந்தமான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அது சம்பந்தமான விமர்சனங்களும் ஒரு பக்கம் போயிருக்கு, விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இது வலுவான கூட்டணி அப்படிங்கிறது அந்த பார்வையும் போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன இதில்? சரி, இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வழக்கம் போல் சங்கி கூட்டணி, அடிமை கூட்டணிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. கரெக்டாக இந்த 2021 22, 23 வரைக்குமே நீங்களும் மோடி அப்படியே வாக்கு என்ன வாக்கு அது ரேம்ப் வாக்லாம் நடத்துனீங்களே. அப்போ வெள்ளக்கூட ஒன்று சுற்றிட்டு வந்திருந்தீங்களே. அப்போ சொல்லுங்க. இப்போதான் 1 வருஷமாக எதிர்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த 2021 23 வரைக்கும் அது என்ன தேனிலவு அரசியல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் 2 பேர் இருந்தீங்களா? அப்போ அடிமையாக இருந்தீங்களா மோடிக்கு? மகாபலிபுரத்தை கூட்டுன்னு போயிட்டு அங்கே ஒரு வாக்கு நடத்துறீங்க, இங்கே ஒரு வாக்கு நடத்துறீங்க. நினைச்சா போய் டெல்லியில் சந்திச்சிங்க. மாநிலத்தினுடைய நலன் கருதி அப்படி பண்ணீங்க. நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. துரைமுருகன் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். வெள்ளி தட்டில் வச்சு 12 டிஆர் பார் வெள்ளி தட்டில் வச்சு எத்தனை மருத்துவக் கல்லூரி? 11 மருத்துவக் கல்லூரி நீங்கள் வாங்கினீங்களா? நீ அடிமைன்னு சொன்ன அந்த அதிமுக அவங்க கையை காலை பிடிச்சி மோடிக்கிட்ட தமிழ்நாட்டுக்கு இத்தனை மருத்துவக் கல்லூரி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவமானப்பட்டு உங்களை மாதிரியான துரோகிகள்கிட்ட அவங்க அடிமைன்ற பட்டம் நீங்கள் தான் கொடுத்தீங்க. பாஜகவினுடைய அடிமை, அந்த பாஜகனுடைய அடிமை அதிமுக வாங்கின அந்த 11 மருத்துவக் கல்லூரியில் மாநிலத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரி வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தது. அதனால நாங்கள் பாஜகவோட சுமூகமாக சொன்னது யார்? நீங்கள் மத்திய அரசு பாஜக எங்களுக்கு நிறைய செய்துட்டு இருக்குது சொன்னது யாரு? சொன்னீங்கல்ல.
என்ன வினோத், மறந்துட்டா எல்லாம் சரியாக போடுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மறந்துட்டா நீங்கள் கொலாவிக்கிட்டு இருந்தாக்கா நல்லா இருக்குது, நாங்கள் விசில் அடிக்கணும், நீங்கள் பிரியணும், சண்டை போட்டுக்கிறோம்னாக்கா நாங்களும் உட்காந்து ஒப்பாரி அழுவணுமா? இல்ல கனிமொழி சொல்றாங்க இந்த கூட்டணி அமைச்சது அப்படிங்கிறது அதிமுக தமிழகத்துக்கு செய்த துரோகம், தமிழக இனத்துக்கு செய்த பார்த்தேன் அது தமிழ் இனத்துக்கு செய்த துரோகம்னு கனிமொழி எந்த காலத்திலையும் பேசிடவே கூடாது. சத்தியமாக சொல்கிறேன், உலகத்தில் வேறு யாருன்னா கூட பேசலாம், கனிமொழி அந்த வகையராகவே பேசக்கூடாது. புரியுதில்ல? எவ்வளவு கேவலமாக 2 பேரும் பேசி கொண்டார்கள். பேசுது அந்த அம்மா, நான் பார்த்தேன், அது கதறலில் பார்த்தேன். அந்த அம்மா மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் வைகோ பேசாததை விட அவங்க பேசிட்டாங்களா? 2 பேரும் எடப்பாடியும் பாஜகவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்ப உங்களை வைகோ கழுவி ஊற்றி மானக்கேடாக திட்டின மாதிரி திட்டிக்கிட்டாரா எடப்பாடி? சொல்லுங்க, நான் வெளிப்படையாக பேசுகிறேன், சிரிக்காதீங்க. அந்த அம்மா பேசின அரசியலை நான் பதில் சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணின்னு வச்சு உங்களை கழுவி ஊற்றி நின்றாங்களே கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும், அதை விட எதனா பேசுகிறாங்களா எடப்பாடியும் பாஜகவும்? எந்த விதத்தில் மக்களுக்கு விரோதமான கூட்டணி, இது இனத்துக்கு செய்கிற துரோகம்னு எப்படி சொல்ல வரீங்க நீங்கள்? உங்கள் குடும்பம் வாழணும், உங்கள் குடும்பத்தினுடைய அடித்த பணத்து மேலே வெள்ளங்க வந்துடக்கூடாது, கைது நடந்துடக்கூடாது, அதனால இனத்துக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு கொந்தளிப்பீங்களா? இனத்துரோகம் செய்துட்டு போய் மகிந்த ராஜபக்ஷத்து நின்றுட்டு சிரித்து பரிசு பொருளை வாங்கிட்டு வந்ததை விட கேவலம் நடந்திருக்கா தமிழ்நாட்டில்? சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா? பக்கத்தில் நடந்தது இனப்படுகொலை, அங்கே நடந்தது ஒரு ஜெனோசைடு, ஒரு இனப்படுகொலைன்னு சட்டமன்றத்தில் உங்கள் அப்பா இருந்த காலகட்டம் 11 வரைக்கும் நீங்கள் பதிவு செய்ய வச்சிங்களா? நீங்கள் செய்யாத இனத்துரோகம் வேறு யாருன்னா இந்த நாட்டில் செஞ்சுருக்க முடியுமா தமிழ் இனத்துக்கு? சரி, ஒன்றும் இல்லை. என்னன்னா பாஜகவும் இவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க, பேசிக்கிட்டாங்க. இனிமேல் இவங்களால் தான் நாங்கள் தோற்றோம், இப்போ கூடிட்டாங்க, இது அசிங்கமாக இருக்குது, மானக்கேடு, இப்படிலாம் எனக்கு கேட்குறீங்கள? அறிவாலயத்தில் படாசு வெடிச்சது யாரு? காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னீங்க? கூடா நட்பு கேடாய் முடிஞ்சது. கரெக்டா? இந்த பக்கம் நான் சொன்னார்லே இளங்கோவன், EVKS இளங்கோவன், அது நாங்கள் தேவையில்லாமல் அழுக்கு மூட்டை, அவர் கேவலமாக அழுக்கு. நீங்கள் இந்த சமூகத்தினுடைய, இந்த இனத்தினுடைய, அரசியலினுடைய ஒட்டுமொத்த அழுக்கு, அந்த அழுக்கை நாங்கள் தூக்கி சுமந்துட்டு இருந்தோம், சனியை தொலைஞ்சுது, இப்படியே சொன்னார். நான் அப்போ அவர் தொலைபேசி எடுத்து கேட்டேன், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் சனியை ஏகலைவன் தொலைச்சிட்டோம், சனியை இப்போ நிம்மதியாக இருக்குது எங்களுக்குன்றாரு. இவ்வளோ கேவலமாக நீங்கள் பேசுங்க, படாசி வெடிச்சிங்க. அதை விட கூடுதலாக இனத்துரோகம் செய்த காங்கிரஸோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை சொன்னீங்களா இல்லையா? இனத்துரோகம் அப்போ தான் தெரிஞ்சதா? 2009க்கு பிறகு 2014 தான் நினைக்கிறேன். அது கரெக்டாக அந்த பஞ்சாயத்து வந்து சீட்டு பேரிங் பஞ்சாயத்து வந்து கூட்டணி கிடையாதுன்னு பிடிச்சிட்டு படாசுலாம் வெடிச்சு காங்கிரஸ் கூட இருந்தால் நம்ம தோத்துருவோம்னு பயம் வந்துச்சு உங்களுக்கு. கரெக்டாக பிரிஞ்சிட்ட உடனே இனத்துரோகம் செய்த காங்கிரஸோடு கூட்டணி இல்லை சொன்னீங்களா இல்லையா? இப்போ எப்படி தோல் மேலே தூக்கி வச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உங்களுக்கு மானமாக இல்லை? உங்களுக்கு கைது நெருங்குது, அதனால் நீங்கள் பதட்டத்தில் எல்லாம் பேசிக்கிறீங்க. பாஜக அதிமுக கூட இருந்ததில் உங்களுக்கு என்ன இனத்துரோகம்னாக்க இது என்ன துரோகம்? காங்கிரஸ் இனத்துரோகம் செய்த கட்சின்னு சொல்லி பேசுனது நீங்கள். அந்த கட்சி கூட கூடா நட்பு கேடாய் முடிஞ்சது. கடைசி வரைக்கும் எங்களோடு சமாதானம் பேசிக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கு எல்லாம் ஒத்துழைக்கிறதா சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு காங்கிரஸை பேசினார். உங்கள் கூட்டத்தில் இருக்கிற உங்கள் அப்பா பேசினார், உங்கள் கூட்டத்தில் முன்னணி தலைவர்கள் பேசினாங்க. கரெக்டாக? அந்த நம்பிக்கை துரோகம் செய்த காங்கிரஸோடு இன்றைக்கி கை கோத்துட்டுக்கிறீங்களே, இதுக்கு என்ன துரோகம்னு சொல்கிறது சொல்லுங்கள். பாஜகவும் அதிமுக எடப்பாடி என்ன அப்படி கசப்பாக பேசிக்கிட்டாங்க? அப்படி பேசிக்கிட்டு அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்களாம். நீங்கள் மானக்கேட கேட்ட வைகோவை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட்டுகள் உங்கள் 2 கம்யூனிஸ்ட்டும் கழுவி ஊற்றுனாங்க. திருமாவளவன்னு பேசினார், கட்டுவிரியம் பாம்பு கண்ணாடி வாரியம் பாம்புன்னு. நீ எந்த பாம்புன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, அது உங்கள் கூட இருக்குது. நான் அந்த தொழிலை நம்ம சொல்லக்கூடாது, அந்த தொழிலை நம்ம சொல்லக்கூடாது. வைகோ சொன்னார், சத்தியமாக நான் சொல்லலை. அந்த தொழிலை சொல்லி பேசினா வைகோ உங்களுக்கு எப்படி இன்னைக்கு இனிக்குதோ அது போல தான் பாஜக இன்னைக்கு அதிமுகவுக்கு இனிக்குது. விட்டுட்டு போங்க. இவ்வளோ விஷயத்த நான் சொல்ல வரேன், நியாயப்படுத்தலை. அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு அரசியல் தேவைப்படுது. இதனால் இனத்துக்கு துரோகம் வந்துடுச்சு. நேற்று அப்படி பேசியவர்கள் இன்று எப்படி அசிங்கமாக கூடிக்கொண்டார்கள். நீ எப்படி வைகோ கிட்ட கூடிக்கிட்டீங்களோ, நீ எப்படி காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் உங்கள் முகத்திலே துப்புச்சு நல்லா. ஒன்னால தான் எனக்கு மானக்கேடாச்சு. நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எங்களை வந்து சுருட்டி கீழே வச்சுட்டோம். 1,76,000 கோடி அடிச்சுட்டு வந்த கும்பல் நீங்கள். மானக்கேடாக போச்சு. டெல்லியில் முழுக்க, வடநாடு முழுக்க நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இந்த 1,76,000 கோடி போட்டு நானும் உட்காந்து ரூமில் உட்காந்து போட்டு எழுதி பார்த்தேன். சைவர்னு போட்டு எண்ணவே முடியல, மயக்கம் வந்துடுச்சு பாதி எண்ணும்போது. அவ்வளோ தொகையும் அடித்ததுன்னு நீங்கன்னு சொல்லி வடக்க வந்து காங்கிரஸ் அசிங்கப்பட்டது. அதால தான் சொன்னாங்களா இல்லையா? பேசிக்கிட்டாங்களா இல்லையா? இவ்வளோ துப்புன பிற்பாடும்
நீங்க வந்து இவ்வளவு துப்புன பிற்பாடும் எப்படி நீங்க மட்டும் ஒண்ணா இருந்துக்கிறீங்க? அது நாட்டுக்கு நல்லது, மத்தவங்க இருந்தா மட்டும் நாட்டுக்கு நல்லது இல்லைன்றீங்களா? அது எப்படி மேடம்னு கேட்கறேன். வைகோ சொல்கிறார், இது வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமான்னு. ஏயா உன்னை விடவா அசிங்கம்? நீ எவ்வளவு கேவலமா சாதியை சொல்லி திட்டின கருணாநிதியை ஸ்லோன்னு சொல்ல தெரியாது. இந்த இதுக்கு நான் ஒரு காலமும் அரசியல்வாதியை மதிச்சதே இல்லை ஸ்டாலினை. இன்னும் என்னென்னலாம் நீங்க பேசுனீங்க, எவ்வளோலாம் கழுவி ஊத்துனீங்க. நீங்க வந்து என்னை மீறித்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்றீங்க. நீயே வீழ்ந்துட்ட ஆளு, அப்புறம் என்ன உன்னை மீறி வந்து வீழ்த்த போல. திருமாவளவன் சொல்றாரு, திராவிடத்தை இங்க இது வீழ்த்தணும்னா அது திருமாவளவனை மீறி தான் இங்க நடக்கும். ஆமாப்பா, திராவிடம் வந்து அவருக்கு தூக்கி தூக்கி நீட்டி இருக்குல்ல பெருசா, எல்லாத்தையுமே புரியுது இல்ல, அவருக்கு தூக்கி தூக்கி கொடுத்துருக்குது இல்ல, அவருடைய ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் எந்த அளவுக்கு வச்சுட்டு வாசலுக்கு வெளியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது. ஜெயிக்க வச்சதே திருமாவளவன் ஓட்டு தான். அதை 100 முறை நான் விலைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆதன்லேயே சொல்லிட்டேன். அந்த திருமாவளவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருக்குதா? செய்ய வேண்டியதை செய்திருக்குதா? எவ்வளோ இருக்குது இந்த மக்களுக்கு. நீ இத்தனை 1000 கோடி இது வரைக்கும் இந்த ஆண்டுல மட்டுமே குறைஞ்சது 1000 கோடி 1500 கோடி பட்டியலின மக்களுக்கான அந்த பணத்தை தேசிய நேஷனல் கொடுத்தது, மத்திய அரசு கொடுத்து திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. ஏன் இதை நீ பயன்படுத்தணும்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாரா அந்த மனுஷன் திருமாவளவன் தோழர்? சரி, உனக்கு எதனா கொடுத்தாங்களா இது வரைக்கும்? மந்திரி பதவியில் கூட்டணி கட்சின்ற முறையில் எதனா கொடுத்துருக்குறாங்களா? இல்லை நீங்கள் தனிப்பட்ட கோரிக்கை வச்சுட்டு எதனா செய்திருக்கிறாங்களா? வழக்கறிஞர் வந்து அரசு தரப்பில் போடணுன்றப்ப சமூக நீதி அடிப்படையில் இதெல்லாம் போட முடியாதுன்னு சொன்ன இந்த கட்சி கூட நீ எப்படி இருக்கிற? முதல்ல நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க உயர்நீதிமன்றத்தில். அதிமுக போட்டப்ப திமுக கூட வந்து விசில் அடிச்சது கூட சேர்ந்து வாங்க கூட சேர்ந்து திரும்ப திமுக வந்துட்டோன்னே அதுக்கு என்ன பதில் கொடுக்குதுன்னா, இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு, இதை நாங்கள் பின்பற்ற முடியாதுன்னு மனு கொடுக்குது, அஃபிடவிட் கொடுக்குது திமுக அரசு. நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து விட்டு கொடுக்குறீங்க. இல்லை இது எப்படி இதை விட பெரிய துரோகம் என்ன இருக்குதா? இவரும் சொல்றாருன்னா இவர் எப்படி சொல்றாரு எனக்கு புரியல. அவருக்கு இவரை தாண்டி தான் வீழ்த்தணும்னா, இவர் ஏற்கனவே நீங்களே விழுந்துட்டீங்க, அப்புறம் என்ன உங்களை தாண்டி போய் அதெல்லாம் நேரடியாக தான் திமுக வீழ்த்த போறாங்க இந்த மக்கள். உங்களை தாண்டிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நின்னாலும் மக்கள் உங்களை வந்து பார்க்க போகிறதில்ல, பொருட்படுத்த போகிறதில்ல. முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய காலனி ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வங்கி இன்னைக்கு செதறிக்கிட்டு இருக்கு. நான் களத்தில் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்தேன், பல முறை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீ உனக்கு வந்து திமுக எதையுமே செய்யலை, உங்களுக்கு செய்தது முழுக்க முழுக்க துரோகத்தை தான் செய்திருக்கு. உங்கள் மூஞ்சில கரியை தான் திருப்பி திருப்பி பூசிருக்கு. ஒன்றும் இல்லை, எல்லா கட்சி கொடியும் இருக்கும், விசிகா கொடியை மட்டும் கீழ்ச்சி போட்டுறதுக்கு சமூக நீதி இது. இவர் வந்து சொல்றாரு, எங்களை மீறித்தான் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா அப்போ தானே ஒன்று ஒன்று விசிகா கொடி அங்கங்கே கீழ்ச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொடி கம்பத்தை உடச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வந்துட்டு உகாண்டா போலீஸ் வந்து இப்படிலாம் பண்ணிடுச்சுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப நல்லது, தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப நல்லவர், இது குறுக்கால இங்கேருந்தே நுழைஞ்சிச்சு இந்த போலீஸு, உகாண்டா போலீஸு எங்களுக்கு எதிராக சதி செய்கிறது, இப்படியே பேசிக்கிட்டே மக்களை ஏமாற்றிட்டு இருப்போம். என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்லாம்? மக்கள் கடந்த முறை இந்த கூட்டணியை பற்றி பேசுனீங்க. பாஜக அதிமுக கூட்டணி கடந்த காலத்தில் இருந்த நிலைமை, அன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் அவங்க இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் திமுகனுடைய அந்த லாபி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அவங்கக்கிட்ட ஊடகம்ன்றது ரொம்ப அதிகம், எப்போவுமே தெரியும். தொடர்ச்சியாக இது அடிமை அரசு, இது கொத்தடிமை அரசு, இந்த கொத்தடிமை அரசு தான் 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்து அதை வந்து நாங்கள் கொண்டாடணும்னு வேற பேசுனீங்க. ஏன்பா மோடியை ரொம்ப கூட்டு வந்து கொண்டாடுறீங்கன்னா, பின்ன 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னது நீங்கள். ஆனால் அன்னைக்கு வந்து எதிர் பிரச்சாரம் நிறைய இருந்தது ஒன்று. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு செல்வி ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு இந்த 2ஆக பிரிஞ்சு இருக்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, அதில் மன ரீதியாகவே அதிமுக ஓட்டு வங்கி வந்து உள ரீதியாகவே பாதிக்கப்பட்டது. செதறல் ஒரு பக்கம் 2ஆக பிரிஞ்சிடுச்சு. இவர் ஒரு பக்கம் வந்து தர்ம யுத்தம் தொடங்க, இதுக்கு ஒரு எதிராக ஒரு பக்கம் போக, இதுக்கு ஊடால 3ஆவதாக ஒரு குறுக்கு ரோடு டிடிவி தினகரன் போட, இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பமான நிலையில தேர்தல் வருது. கரெக்டா? அந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுறீங்க. எத்தனை பேர் சேர்ந்து வெற்றி பெறுறீங்க? நீங்கள், திமுக, விசிகா, மனிதநேய மக்கள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் 2 இடதுசாரி கட்சிகள் 5 ஆச்சு, இன்னும் இருக்கக்கூடிய மொத்தம் 13 காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வேல்முருகன் எல்லாம் ஒரு 13க்கு மேலே சேர்ந்து எவ்வளோ எடுக்கிறீங்க நீங்கள்? 3% தான் உனக்கும் அதிமுக வித்தியாசம். அவங்க அப்போ வந்து தேமுதிக கூட மட்டும்தான் கூட்டணின்னு நினைக்கிறேன், பாமக கூட இல்லை. கரெக்டா? இந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நினைச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அந்த 10 ஆண்டு காலம் பொதுவாக நம்ம மக்கள் வந்து நீண்ட காலம் ஆட்சியில் இருக்க விட மாட்டாங்க, வாழ பொறுக்காத மக்கள் நம்ம மக்கள்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அதுக்கடுத்து அப்போ வேணாம் அவனுக்கு போட்டுருவாங்கல்ல. அந்த சூழ்நிலையில் வெற்றி பெற்றது அனுதாபத்தின் பேர்லையும் பொய் பிரச்சாரத்தின் பேர். இன்னைக்கு அப்படியே வாங்க, திமுக கூட்டணிக்குள்ள தினசரி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க.
எங்கே பார்த்தாலும் இவங்க வந்தாவே ரவுடி சந்தான்றது இருக்குது. அது நிரூபணம் ஆயிருக்குதா இல்லையா? 31 மாதத்துக்கு 30 நாள் 37 கொலை நடக்குது ஓட ஓட சினிமா ஸ்டைலில். நடந்துச்சா இல்லையா? விகடன் தான் போட்டது. வேணா அது மேலே வழக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்க. கரெக்டு, சரி. இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியில் வந்திருக்குது சவுக்கு சங்கரி விஷயத்தில். சேகர் பாபு அமைச்சர் ஒருத்தர், ஒரு சாதாரண தனசேகர்னு ஒருத்தர் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவர் தான். நல்ல வேலை நாங்களாம் அங்கே எங்கே எப்படி இருக்கிறோன்னு எங்களுக்கே தெரில. தூக்கிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரில. இப்போ தூக்குனது தமிழ்நாடு போலீஸ் தூக்குச்சா, சேகர் பாபால் தூக்குனாங்களா, டெல்லி பாஜக தூக்குனுச்சானே தெரியல. அவர் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு, சேத்தவாரி அடிக்கிறதுன்னு மற்ற விஷயம் மலத்தை வீசினது மட்டும்தான் வந்திருக்கு. ஒன்று பல விஷயம் நான் சிடி வெளியே விட்டுருன்னு சொல்கிறான். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? எங்கே இருக்குது உங்களுடைய அராஜகம்? எல்லாம் மீறி போயிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் பணம். இல்ல, ரெண்டாவது தொழிலை செய்ய முடியும். ரெண்டாவது அது ஒரு மினிஸ்டர் பேசுற மாதிரியே இல்லை. அது ஏதோ ரொம்ப உண்மை. அது அவங்களுக்குள்ள அவ்வளோ நெருக்கம் இல்லை உங்களுக்கு. நான் அதை தான் சொன்னேன், மினிஸ்டர் பேசுகிற மாதிரியா இருக்குது. நாளைக்கு என்ன வரும்னாக்கா, இதுவும் போலி, தனசேகரன்ற வாய்ஸும் போலி, இது யாரையும் டம்மியாக விட்டுட்டாங்கன்னு வரும். 2-3 நாளில் வரும், பார்த்துக்குங்க. சரி, இவ்வளோ இது நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா? கேட்டால் 1000 ரூபா கொடுத்தன்றீங்க. ஒரு குடும்பத்தில் குடிகாரன், அந்த குடும்பம் மாதத்துக்கு எவ்வளோ டாஸ்மாக்கு தரான் கணக்கு பண்ணி பாரு. நீ எனக்கு வரியை 2 முறை ஏற்றிட்டீங்க, மின்சார கட்டணத்தை, வீட்டு பத்திரத்துக்கு மேலே வீட்டு ஒரு சொத்து வரி ஏற்றி, இதெல்லாம் ஏற்றி விட்டு நான் 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாக்கா, நான் 4000 ரூபாய் ஏற்றி கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் அந்த வரி தெரியும். இன்னொரு பெரிய மிடில் கிளாஸ் நம்ம யோசி பர்டன் 2 மாசம் பில்ல 1 மாசமா ஸ்பிளிட் பண்றேன் வந்த உடனே நீங்க சொன்னீங்க. இன்ன வரைக்கும் சரி, கொடுத்த வாக்குறுதியில ஏதாவது நிறைவேற்றிங்க? அரசு ஊழியர்கள், அந்த மருத்துவர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க, பகுதி நேர பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, போக்குவரத்து தொழிலாளி என் பணத்தை திருடிக்கிட்டியா திரும்ப கொடுங்கயான்னு கேட்டாங்க. அப்போ கேட்டது இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு நூற்றாண்டு தாண்டி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயும் நீங்கள் போய் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுது, நாங்கள் வந்துட்டா விடியல் வந்துடும் உங்களுக்கு, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டது நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா? ஏதாவது ஒன்று நடந்திருக்குதா? இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்கள். பாஜக அதிமுக கடந்த மாதிரி பலகீனமாக இருக்காது. அவங்க வரணும், அது நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்றது அப்பாற்பட்ட விஷயம். சில அறிவுஜீவிகள்லாம் பேட்டி கொடுக்குறத நான் பார்க்குறேன். அதை பற்றி தான் கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறைய இந்த 3-2 அடைமொழி கொண்ட பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க, அறிவுஜீவிகள் இன்டெலெக்சுவல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு, அதனாலேயே திமுகவுடைய ஆட்சி உறுதி, 26ல நிச்சயமாக திமுக தான் ஜெயிக்க போகுது. இது பேசி பேசி உருவாக்குறது. நீ மக்கள் கிட்ட போ, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்க பேசக்கூடாது. நோத்து புரியுது இல்லை? ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க கார் போட்டாங்கன்னா போயிட்டு வந்துட்டு அவங்க கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்லு, புரியுதா? மாதம் மாதம் கொடுக்கறதுக்காக வேண்டி பேசக்கூடாது. மக்கள்கிட்ட போய் நீ பேசு. சேத்த வாரி அடித்ததை விட வேறு எதனா வாரி அடிக்கிறது நிலையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீ மக்களை அவ்வளோ லேசில் எடை போட்டுறாதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தேன், திமுகவுக்கு எதிராக பேசி பேசி சூப்பர்ப்பா நல்லா பேசுகிறாருப்பான்னு சொன்ன ஆள் கூட இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பாஜக அதிமுக கூட்டணி இந்த விடயத்தில் நான் திமுகவை ஆதரிக்கிறேன். எங்கே நிற்கிறேன் நீ? கடைசியாக நீங்களாம் யாருன்னு நான் ஏற்கனவே அம்பலப்படுத்தினவங்க. இந்த நபர்கள் எல்லாம் புரட்சி பேசக்கூடியவர்கள் எல்லோரும் கடைசியாக திமுக பக்கம் தான் போய் நிற்பாங்க. நீ வேணால் பாருங்கள். நேர்மையை எப்போதும் நேர்மையாக இவர்கள் பேச மாட்டார்கள். இதை போல மாயமான் மாதிரி மாறி போகக்கூடிய நபர்கள் இவங்களும் நான் பல முறை பேசியிருக்கிறேன், நிறைய விவாதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். எந்த விதத்தில் நீங்கள் வந்துடும், எந்த விதத்தில் உறுதியாக சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அப்படின்னா கூட நட்பாது அப்படின்ற மாதிரி இருப்ப, நீங்கள் இனக்கலவரம் நடந்து குஜராத் படுகொலை நடந்த காலகட்டத்திலே ஒன்றாக இருந்தவர்கள் நீங்கள். இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் பெரிய பாதுகாப்புலாம் சொல்லிக்காதீங்க. அந்த இஸ்லாமிய இனப்படுகொலை நடந்ததில்ல குஜராத்தில், அப்போ எந்த மாநிலத்தில் எந்த எம்பியும் பேசல. கட்சியை சேர்ந்த 2 எம்பி ஆதரித்து பேசியிருந்தான் தெரியுமா உங்களுக்கு? திமுக. இந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாமே மறந்து போனவங்களா இருக்கிறாங்க, வரலாறை மறந்தவங்களாங்க இருக்கிறாங்க. ஆமா, வைகோ, முரசொலி மாறன், வேற யார் பேசுனாங்க அன்னைக்கு? குஜராத் கலவரத்துக்கு பிறகு அங்கே போய் மோடி கூட அங்கே ஊராக பேசும்போது போனது யாரு? 2 பேரும் தான் போனோம். ஏன் போனீங்க? அது எங்கோ நடந்தது, இங்கே அந்த அரசியல் அக்காதிங்க சொன்னது யார்? கருணாநிதி தானே. முரசொலியில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க குஜராத் கலவரத்தை பற்றி? இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் தூணு, நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் தான் அரணாக்கா, அந்த விஷயத்துக்கு அன்றைக்கி நீங்கள் சொன்னது என்ன? அது போனது போகட்டும், முடிஞ்சது முடியட்டும்னு பேசுனது யார்? நீங்கள் தானே. அப்புறம் எப்படி நீ இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மைய மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் அந்த மக்கள் உங்களுக்கு தெரியாமல் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. சில இஸ்லாமிய தலைவர்கள் இப்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு பேசுவாங்க.
வந்தவொடனே அப்பாவி முஸ்லீம் மக்களை நாங்கள் விடுதலை செய்வோம். கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு 98, அதுவும் உங்கள் அப்பா காலத்தில் நடந்த ஒரு மோசமான அயோக்கியத்தனம் தான் அது நடந்தது. அப்பாவிகள் நிறைய பேர் மாட்டினாங்க. அப்பாவி சிறைவாசிகளை, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ வெடிகுண்டு வழக்கு இந்த மாதிரியான வழக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் அந்த லிஸ்ட்டில் வராது, கருணை லிஸ்ட்டில் வராதுன்னு சொன்னது நீங்கள் தானே? யாருன்னா உங்களை கேட்டாங்களா? மத்திய அரசு யாருன்னா கேட்டதா? நீங்களே இல்லை வழியை அதில் எழுதி கொடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு கருணை அடிப்படையில் இத்தனை ஆண்டுகளுக்கு மேலே இருந்துட்டாங்க, உடலெல்லாம் நலிஞ்சு போச்சு, உங்களை விடுறதில் தப்பில்லை, நீ தீர்மானம் போட்டு அனுப்பி வெளியிட சொல்லலாம் இல்லை? அதில் துரோகம் பண்ணல. எதில் வந்து துரோகம் பண்ணாமல் இருக்கிறீங்க? எப்படி வந்து உங்களுக்கு 2021க்கு முந்தின காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கிற அந்த காலகட்டம் 4 வருஷத்தில் உங்களுடைய எல்லை மீறி போன அராஜகத்தை பார்த்துட்டாங்க. சமூக சேவகர் செய்வாங்க. மணல் கொள்ளை நடத்தக்கூடாது, ரோட்டில் ஏற்றி அடித்து கொன்னேன். இன்னொருத்தன் வந்து வகுப்பு போர்டு இடத்த திருடுறான்னு சொல்கிறான், அது நியாயமான விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறான், முறையிடுறான், அவனை படுகொலை பண்ணுறாங்க நடு ரோட்டில். நடக்குதா? எது நடக்கலை? இங்கே நடக்கலை. அவ்வளவா எல்லை மீறி நடந்துக்கிட்டு ஓப்பனாக போய் கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறான், கோர்ட்டில் போய் நிற்கிறான். எத்தனை கொலைகள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்தப்பாடு இவ்வளோ நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு? எதை வச்சு உங்களுக்கு பழைய நிலையில் திமுக வந்துடும் நித்தலை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வேணால் உங்கள் இதில் யாருன்னா ஏற்பாடு பண்ணுங்கள், நானே வந்து பேசுகிறேன், ஒரு சேலஞ்சு பேசுவேன். எந்த வகையில் திமுக வந்து அவ்வளோதான், அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து விட்ட பிறகு திமுக தான் வெற்றின்னு உறுதியாகிவிட்டதுன்னு எப்படி எந்த வகையில் சொன்ன ஒரு விவாதத்தை நான் வைக்கிறேன். பாஜக மிக மோசமாக நடந்து கொண்ட அந்த காலகட்டத்தில் திமுக நீங்கள் கூட்டணியில் இருந்திருக்கீங்க. கடந்த முறை அதிமுக பாஜக உறவில் இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த 4 வருஷத்தில் ஒன்றுமே கிழிக்கலை. புரியுதில்ல? 11 கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்ததுன்னு உங்கள் டிஆர் பால் சொன்னார்ல, அது செய்திருக்குது. இன்னும் பல விஷயங்களை செய்திருக்குது. நான் சொல்லலை. இந்த 2021 ஆட்சிக்கு வந்து 2003 வரைக்கும் குறுக்கு மறுக்காக ஓடிட்டு இருந்தீங்களா, கை கோத்துக்கிட்டு நீங்களும் ஓடியும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு. கரெக்டாக ஞாபகம் இருக்குதா? யாருன்னா மறந்துட்டோமா? அப்போ நீங்கள் சொன்னது இதெல்லாம் நான் சொல்லலை. அப்படிப்பட்ட மோடி இப்போ அதிமுக கிட்ட சேர்ந்துட்ட உடனே அது துரோக கட்சி, அது சரியில்லாத கட்சி, அது நாட்டுக்கு கெடுதல். நாட்டுக்கு கெடுதலான ஒரு மனிதனை எதுக்கு நீங்கள் கூட்டின்னு வந்து குறுக்குன்னு எடுக்குமா நடந்தீங்களல்ல? கேட்டால் அவர் பிரதமர், நாங்கள் முதலமைச்சர், புரோட்டோக்கால் ஒன்று. ஆந்திராவில் அந்த மாதிரி புரோட்டோக்கால் பற்றிலாம் ஒன்றுமே நடத்தவே இல்லையே. திமுக என்றைக்குமே இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசும். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறாங்க 93, 94. இந்த மாதிரி அப்படியே ஒன்றா கூட்டிகிட்டு போய் கவர்னருக்கு எதிர்க்க போய் அந்த ரோட்டில் நின்றுட்டு கருப்பு கொடி போட்டு கோஷம் போட்டு விசில் அடிச்சுட்டு இப்படியே வந்துடுற மாதிரிலாம் செய்யலை. பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. இவராவது இந்த ஆளுநரை கூப்பிட்டாங்க. ஆளுநர் நீங்கள் எழுதி கொடுத்த வரையை நான் வாசிக்க முடியாதுன்னு அவர் ஒன்று படிக்கிறாரு. இது ஏற்படுதலைன்னு அங்கே ஒன்று காரஞ்சாரமாக விவாதம் வருது. அவர் ஒன்று சொல்லிட்டு வர்றாரு, அதுக்கு மறுப்பு அங்கே பதிவு பண்ணணும்னு முதலமைச்சரும் பேசுகிறாரு. இவ்வளவும் நடந்ததில்லை. நத்திங். விரல சும்மா அப்படி தட்டி விட்ட மாதிரி கவர்னரே கூப்பிடாத சட்டமன்றத்தை நடத்து. சேடப்பட்டி முத்தையா சபாநாயகர் அப்போ தான் வந்து சொல்கிறாரு, இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வந்து வேந்தர் யாருன்னா இனிமேல் செல்வி ஜெயலலிதா தான். இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்க தீர்மானம். அது அப்போ 94 தில்லா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மசோதா கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா. கவர்னர்லாம் கிடையாது. அப்போ சென்னாரெட்டி கவர்னர் இனி வேந்தர் அல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தர். தனியார் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அந்த பல்கலைக்கழகம் இப்போ பாரி வேந்தர் இருக்கிறாருனாக்கா அவர் வந்து துணை வேந்தர். அண்ணாமலை பல்கலைக்கழகம் செட்டியார் இருக்கிறாருன்னா அவர் துணை வேந்தர். அரசு பல்கலைக்கழகத்துக்கு துணை வேந்தர் யாருன்னா கல்வி மந்திரி, உயர்கல்வி மந்திரி. எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் இதுக்கு முன்னாடி எப்படி புரோட்டோகால் நடந்தது, கவர்னர் கலந்துட்டு இருந்தார், அது எல்லா இடத்துலையும் முதல்வர் நிரப்புவார். இப்படிலாம் தீர்மானம் மசோதா நிறைவேற்றி அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லை, சிவி சண்முகத்துக்கு ஏன் இன்றைக்கி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க செல்வி ஜெயலலிதான்றதுக்கு காரணம் என்னென்னா, 2.5 மணி நேரம் ரோட்டில் காரை விட்டு இறங்க விடாமல் ரவுண்டு கட்டி அடிச்சது. விழுப்புரத்தில் ஒரு சாமி கும்பிட போனார் சென்னாரெட்டி. வர வழியில் ரகசியமாக வச்சுருந்தாங்க பிளான். ரவுண்டப் பண்ணி அடித்து செருப்பு கல் எல்லாம் அடித்து வேர்த்து விளவெழுத்து போய் 1 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் ரோட்டில் கார்லேயே உட்காந்துட்டு இருந்தார். இப்படி அச்சத்தை காட்டுறது அந்த போராட்டத்தை பண்ணது சிவி சண்முகம். ஆமாம், அதனால தான் சிவி சண்முகத்துக்கு அப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புரியுதில்ல? அதுக்கு மட்டும் பண்ணலை, வந்துட்ட பிறகும் கூட இங்கே மாதிரி இவங்க கோஷம் போட்டுன்னு இல்லை. போன முறை ஏதோ 6 கோடி என்ன வந்தது கவர்னர் மாளிகைக்கான செலவினங்கள், போக்குவரத்து செலவு. இவங்க இந்த திராவிட அஞ்சா நெஞ்சம் கொண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சி ஐயா கலைஞர் 7 கோடியாக உயர்த்தியிருக்கிறாரு. உங்கள் லட்சணம் இப்படி. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணது? கரண்ட்டை கட் பண்ணிடுச்சு, தண்ணியை கட் பண்ணிடுச்சு.
கவர்னர் ஆட்சியுடைய அந்த மாளிகை வரலாற்றில் வாட்டர் டேங்க்ல தண்ணி உள்ளே கொண்டு வந்து அதை பயன்படுத்திட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். இதை சொல்கிறேன் எதுக்குன்னா, அவங்க எப்படி இருந்தாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வாயில் வெத்து வெட்டு அது செய்து காட்டிட்டு போனது எல்லாத்தையும் அந்த அம்மா. அவங்க நாட்டு நலன் மக்கள் நலன்றதை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஜமீன்தாருடைய நலன் உங்களுடைய குடும்ப நலனை மட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்கிறீங்க. நீங்கள் வந்து பாஜக ஏதோ தீண்டத்தகாத கட்சி மாதிரி நான் சொல்லலை. கடந்த காலங்களில் நீங்கள் முரசொலியில் அவ்வளோ எழுதியிருக்கீங்க பாஜகவை பற்றி. பாஜக அந்த குஜராத் இஸ்லாமிய இன கலவரம் பற்றி நீங்கள் இங்கே பேசாத ஆள், நீங்கள் அவ்வளோ துரோகம் செய்திருக்கிற நீங்கள் அதே பாஜக தான் இன்னைக்கு. ஒன்றும் மாற்றம் இல்லை. அது எப்படி இன்னைக்கு ஏற்புடையது இல்லாமல் போகும்? ஒரு வாதத்துக்காக வைக்கிறேன். எனக்கும் பாஜகவுக்கும் ஒரு ஒட்டு வரவில்லை. நான் சங்கியும் கிடையாது. அவங்கள நிறைய முறை எடுத்து பேசினுக்கிறேன். அதிமுகவுக்கு எனக்கும் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அதிமுகவில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டு மாதம் மாதம் வர மாதிரி அந்த மாதிரி இங்கே ஆள் கூட இல்லை. எவனும் முதல்ல ஆள் அப்படி யோசிக்கிற ஆள் கூட அதிமுகவில் இல்லை. அதனால தான் அது ஒன்றும் உருப்படாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எனக்கும் அதிமுகவுக்கு இல்லை. நடக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். நீங்கள் 2021க்கு முன்னாடி இந்த கனவுல இருக்காதீங்க. அதனால் இன்டலெக்சுவல்வாதிகளே, அறிவுஜீவிகளே, வாடகைக்காக இருக்கக்கூடிய நீங்கள் தயவுசெய்து கூட்டணி சேர்ந்து விட்டவுடன் திமுக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருந்தேன்னு வராதிங்க. மக்கள்கிட்ட போங்க. திமுக மேலே அதுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. நீங்கள் சார், இதுல முக்கியமான விஷயமா கேம் சேஞ்சரா இன்னமும் பார்க்கப்படுவது சீமான் அவர்கள். நம்ம முன்னாடி காணொலியிலேயே சீமான் அவர்களுடைய நகர்வு என்னவா இருக்கும், நீங்களும் அதுல வந்து ஒரு பொடி வச்சுதான் வந்து பேசுனீங்க. அவர் பெரும்பாலும் தனித்து தான் போட்டிடுவார். ஆனாலும் திமுகவுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறார். ஸோ ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கடைசியில இருக்கும் அப்படின்ட்டு தான் போன நேர்காணல் சொல்லியிருந்தீங்க. மீண்டும் இந்த நேர்காணல்ல அதை நோக்கி தான் திருப்பியும் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லா கூட்டணி அமைஞ்சாலும் கூட இந்த சீமான் எடுக்க போற அந்த முடிவு அப்படிங்கிறது அதை ஒட்டி தான் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்க. ஏன்னா இப்ப வலிமையான கூட்டணி அப்படின்னு மட்டும் தான் சொல்லப்படுது. தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக கூட்டணி ரெண்டுமே வலிமையான கூட்டணியா இருக்குன்னு. ஆனா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஆனா அந்த கார்டை வந்து இப்போ வந்து சீமான் கிட்ட தான் வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறார். குமாரசாமி கர்நாடகாவில் இருப்பது போல கிட்டத்தட்ட வந்து கேம் சேஞ்சராக சீமான் அவர்கள் இருக்கிறார். அவருடைய இது எப்படி? இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். நீங்கள் வேணால் இன்னும் பார்த்துக்குங்க. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு பிறகு சீமான் எடுக்க போகிற 2 நடவடிக்கை மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். 2 நடவடிக்கை முதல்ல பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை திமுகவுக்கு கொடுக்கும். இப்போ சொல்கிறேன் புதுசாக. இந்த மாதம், இந்த மே மாதன்றப்ப பொதுவாக அவர் எதுவும் செய்ய மாட்டார். இது வந்து ஒரு இனப்படுகொலை நடந்த இந்த மாதம்ன்றதுக்காக வேண்டி பெருசாக எதுவும் டைவெர்ட் பண்ணாத இருக்கணுன்றதுக்காக இருந்துட்டு இருக்கிறார். இந்த ஒரு மாதம் கழிஞ்ச பிறகு ஜூன் ஜூலைக்கு பிறகு வந்து 2 நடவடிக்கை திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கும். அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நிச்சயம் அது எதிர்கொண்டே தீரும், சந்தித்தே தீரும். அதிலே பாதி மூச்சு திணறும் அவங்களுக்கு. அதுக்கு பிறகு ஒரு முடிவு இருக்குது. அது என்ன முடிவு அப்படின்னு நான் இப்போன்னு சொல்கிறேன். ட்விஸ்ட் வச்சு தான் பேசுகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் லேசில் அவர் பட்ட காயம் அவருக்கு தான் தெரியும். அவர் பட்ட அவமானம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, எவ்வளோ கேப்பு மாதிரி தனம் பண்ணீங்க, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டு தான் அவர் உட்காருவார், ஓய்வார். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அந்த தம்பிகளும் அதுக்கான இதில் தான் இருக்கிறாங்க. அதனால் கூட்டணி வருமா வரலையா அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எல்லாருமே உங்கள் கூட்டணியில் எடுத்துக்கோங்க. எல்லாருமே 2-3% தான் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மொத்தமே உங்களுக்கு எத்தனை 27% கடந்த இதில் வந்தது. கரெக்டாக? அதில் கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்தா 1.4, 1.5, விடுதலை சிறுத்தைகள் மக்கள் கூட்டணி வாங்கினது ஒரு 5% தான். மொத்தமே அது 5. அது கூட வந்து காங்கிரஸ் அது 10% போட்டு இருக்கீங்க. 15 ஆச்சு. மீதி 27ல் 15 போனால் எத்தனை இருக்குது சொல்லுங்க? திமுகவுடைய ஓட்டு வங்கி 12. எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? இத்தனை ஆயிரம் கோடியை கொட்டி எவ்வளவு நிர்வாகிகளை இறக்கி, இவ்வளவு ஊடகங்களை இறக்கி, ஊடகங்களுடைய அதிகமாக பேசணுன்றதுக்காக நிறைய செலவு பண்ணி கத்தி, இன்னும் மற்றபடி பிரசாந்த் கிஷோரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து ஸ்ட்ராட்டஜிக் இதுன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் செய்திகளை போலியாக பரப்பி இவ்வளவும் செஞ்சு நீங்கள் எடுத்தது 12% திமுகவுடைய ஓட்டு. கரெக்டாக? எல்லாரும் போட்டது போக மீதி இருக்கிறது நீங்களே சொன்னபடி 12. சீமான் காசு கொடுக்கல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, சாதி பார்த்து ஓட்டு போடுறதுன்னு எனக்கு வேணாம் நிறுத்திக்கோன்ட்டார் வெளிப்படையாக. கரெக்டாக? எல்லாமும் ஒத்த பைசா இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி திரள் நிதி பிச்சை எடுத்து செலவு பண்ணது மட்டும் இன்னும் பல தொகுதிகளில் போய் விரிவாக வேலை செய்யவே முடியல.
என்னுடைய கொளத்தூர் தொகுதியில் பல முறை சொல்லிட்டேன். என் கொளத்தூர் தொகுதியில் இது வரைக்கும் நான் சந்திச்சு என் தெருவில் கம்பர் நகர் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் நாம் தமிழர் கட்சி கூடிய நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு முறை மட்டும் பிள்ளைங்க போனாங்க, அதோட சரி. பணம் இல்லை, வசதி கிடையாது, ஆட்டோ காசு கிடையாது. இந்த நிலையில 8 புள்ளி தாண்டி இருக்கிறாங்க. 8% மேல வாங்க. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு 12 ஒத்த ஆளா 12 நாடாளுமன்ற தேர்தல் தான் 8%. சட்டமன்ற தேர்தலில் இது சட்டமன்ற தேர்தல் இன்னும் இப்போ உங்களுக்கு கூடும் வந்ததுன்னா நீங்க எந்த மொழியில் இருக்கிறீங்க? நீங்க திமுகனுடைய நீ இத்தனை 1000 கோடி இன்னும் அதாவது கீழே அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே உச்சி வரைக்கும் பணமாக அடிக்க வச்சா கூட அவ்வளோ பணம் உங்ககிட்ட எல்லா பணமும் கொட்டுறீங்க. சர்வசாதாரணமாக அவர்கிட்ட ஒரு 500 வாங்கினீங்களா, இங்கே ஒரு 200, அவர்கிட்ட ஒரு 1000 கோடி இல்லை நான் சொல்கிறது. இவ்வளவு பணத்தை நீங்கள் கொட்டி வாங்குந்து 12 சீமான் ஒத்தையில் பணத்தை செலவு இல்லாமல் பிச்சை எடுத்து காசில் செலவு பண்ணி எட்டும் எட்டாத பிரச்சாரம் இத்தனைக்கும் சமூக வலைத்தளங்களில் அந்த தம்பிகள் பாடுபட்டது. அவர் தொண்டை ரத்தம் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து டாக்டர் பேசக்கூடாது கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் கத்தி 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 பேசி வாங்கின ஓட்டு இது. இன்னும் ஒரு 12 வந்துச்சுன்னா திமுகவும் நாம் தமிழர் கட்சி ஒன்று தானே. நீங்களும் 12 எத்தனை வருஷம் கட்சி? 75 வருஷம் கழிச்சு ஒரே சின்ன உதயசூரியன் கோடிகள்லேயே ஒன்று விளையாடிட்டு இருக்கீங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் அப்படியே தட்டி விட்டா போய் வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான இவ்வளவும் வச்சுக்கிட்டு வாங்கின ஓட்டு எவ்வளவு? அப்போ மக்கள் உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அதை பார்த்தீங்களா? அரசு ஊழியர்களோட ஆதரவு ஒரு பக்கம் வச்சுட்டு எல்லாமே வெறுத்து போயிட்டாங்க, தெரியுது இல்லை? நீங்கள் தான் சொன்னீங்க காங்கிரஸ் 10, கம்யூனிஸ்டுகள் 2மே சேர்ந்து கிட்டத்தட்ட 3, 13 ஆச்சா? திரும்ப அது நீ சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி இவங்க எல்லாமே சேர்ந்து 5%, காங்கிரஸ் சேர்ந்து 10 ஆயிடுச்சு. மீதி 12 தானே உங்களுக்கு 27, 30 கூட வைங்க. சீமான் உங்களை தாண்டி போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. அதனால இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது, மனசுக்குள்ளே தெரியுது. அது உங்களுக்கு எப்படி வந்து அடித்து போட்டு போகும்னு தெரியாது. அது கூட்டணியாக இருக்குமா இருக்காதா, இல்லை இண்டிவிஜுவலாகவே இருந்துட்டு அதை எதிர்கொள்வாரா, எப்படி இருந்தாலும் தொடக்கம் ஜூன் மாதம் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு பெரிய 2 ட்விஸ்ட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் சந்திச்சே தெரிவிங்க. சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஃபைலோட இவரும் அமித்ஷாவை சந்திக்கலாம். திமுக இல்லை விளையாடு சிரிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் பண்ண அரசியல் நாங்கள் பண்ணக்கூடாதா? இல்லை நீங்கள் போய் சந்திக்கலாம், நாங்கள் சந்திக்கக்கூடாது. 8.2 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மத்திய நிர்வாகி சந்திக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க? என்ன தப்பு? இல்லை, தப்பு இல்லை. நீங்கள் போகிறீங்க தமிழ்நாட்டு நலன் கருதி இப்போ திருமாவளவன் சந்திக்கிறாரு. நீங்கள் சனாதனத்துக்கு எதிரான ஆளுங்க நீங்கள் ஏன் சந்திக்கிறீங்க? மனு கொடுக்குறாங்க மக்கள், உங்களுக்கு அந்த அக்கறை இருக்குது. ஆளுங்கட்சி மக்கள் நலனுக்குன்னு போகுது. இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள் பிரதிநிதியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் டெல்லியை சந்திக்க கூடாது? சொல்லலாம், ஒரு யதார்த்தத்தை சொல்லலாம். இந்த காரணத்துக்காக சந்திக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், முக்கியமான ஆவணங்கள் கொடுக்கலாம். உனக்கு மட்டும்தான் சோர்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். சீமான் பண்ண முடியாதா? இல்லை கேட்குறேன், பண்ண முடியாதா? இருக்குது, ஒன்று நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் கூலிக்கு ஆளை வச்சு பேசுனதுக்கெல்லாம் பலன் இப்படி தான் வரும். உங்களுக்கு அனுபவிச்சுட்டு தான் உட்கார போகிறீங்க. நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.